ஹலோ வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேரில் ஒரு ப்ராக்டிஸ் ட்ராயிங், நியூ ட்ராயிங் தான் இது. இதை நம்ம பற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ இந்த ட்ராயிங் தான் நம்ம வரைய போகிறோம், ஓகேங்களா? இதை அப்படியே சாலிடாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படிங்கிறத வாங்க பார்த்துடலாம். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு நிமிஷமும் வேல்யூவில் தான் இருக்கும், ஓகேங்களா? ஓகே, ஃபைல் போயிட்டு நியூ, அதில் உங்களுக்கு தெரியும் பார்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு ஒரு பார்ட்டில் ஒரு பேஜ் க்ரியேட் ஆகிடும் இப்போது. ஓகே, தட்ஸ் ஆல், க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நான் டாப் வியூ தான் வரைய போகிறேன். டாப் பிளேன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்சிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா டாப் பிளேன் கிடச்சிரும். ஓகே ஓகே, இதுதான் சென்டர் பாயிண்ட். இதை ஒரிஜின் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்கெட்சில் போயிட்டு லைன் எடுத்துக்கோங்க அல்லது ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. ஓகே, நான் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ரெக்டாங்கிள் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் நீங்கள் அப்ராக்சிமேட்டிவாக எவ்வளோ வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு நம்ம டைமென்ஷன் கொடுத்துக்குறோம். ஓகே, இதோடைய அளவு இப்போ நான் சொல்கிறேன் 48, பாட்டம் 96. ஓகே, டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த டயக்ராம் கூட பார்க்கலாம். 48 96க்கு வரைஞ்சாச்சு. எக்ஸ்ட்ரூடு தான் என்ன சொல்லியிருக்காங்க, ஓவராலாக, அதாவது இந்த டாப் லைனில் பாட்டம் பிளேன் 12க்கும் ஓவராலாக 54க்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ஹோலை நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். இந்த ஹோல் வந்து இந்த அளவு இருக்குது பாருங்கள். டாப் வியூ நம்ம இதுதான் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து இங்கே 15, மறுபடியும் இன்னொரு 15, 2 சர்க்கிள் வரைஞ்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 15 தான், ரைட்டா? ஓகே, இப்போது மினிமைஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்சு லைனு 15க்கு ஒரு லைனு, ஸ்கெட்சுக்கு போயிட்டு மறுபடியும் ஸ்மால் டைமென்ஷனில் 15. ஓகே, 15க்கு டிக் பண்ணிட்டேன். பாட்டம்லேருந்து எவ்வளோதுன்னு பார்த்துருவோம். பாட்டம்லேருந்து எவ்வளோதுன்னா மிடில் பாயிண்டில் தான் வச்சுருக்காங்க, ஓகேங்களா? ஓகே, அதையும் நம்ம இப்போது சென்டர் லைன் க்ரியேட் பண்ணிடுவோம். ஸ்கெட்ச் லைனில் இந்த ஆரோ மார்க்கை தொட்டு சென்டர் லைன் எடுத்துக்கோங்க. சென்டர் லைன் பிரிச்சுக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஆல். ஸ்கெட்சுக்கு போயிட்டு சர்க்கிள் போய்க்கலாம். சர்க்கிளில் இந்த மாதிரி டாட்லேருந்து நேராக வந்தீங்க அப்படின்னா சென்டர் பாயிண்டில் கிராஸ் ஆகிறது தான் நமக்கு மிட் பாயிண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 15க்கு இருக்கணும். 15 என்டர் கொடுத்துட்டேன். ஓகே, 15 டயாமீட்டர். ஓகே, தென் மறுபடியும் லைன் எடுக்கிறேன். இந்த 15லேருந்து இன்னொரு லைன் நான் ட்ரா பண்ணிட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா 15க்கு தான். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் 15 என்டர் கொடுத்துட்டேன். இப்போது சர்க்கிள் இப்போது நேராக தெரியும் உங்களுக்கு, கிராஸ் ஆகிற லைன் தான். டிக் கொடுத்துட்டேன். ஸ்கெட்சுக்கு போய்ட்டு ஸ்மால் டைமென்ஷன், இதையும் 15க்கு ட்ரா பண்ணிட்டேன். ஓகே, இப்போது டேஞ்சண்ட் இங்கே ரெண்டுத்துக்கும் நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்கு லைன் வேணும். லைன் ஜூம் பண்ணிக்கோங்க, நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட், ரைட்? ஓகே, தென் ஸ்கெட்ச் லைன் இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும். இப்போது இடையில நடுவில் உள்ளது எல்லாத்தையுமே நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். அது நமக்கு தேவையில்லை, ஓகேங்களா? இது ஒரு ஹாலோவான போர்ஷன் தான் நமக்கு தேவை. ஸோ ஸ்கெட்சுக்கு போயிட்டு ட்ரிம் என்டிட்டிஸ் போயிட்டு பவர் ட்ரிம், இதை மறந்துடக்கூடாது. பவர் ட்ரிம்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உள்ளே இந்த மாதிரி கர்சரை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்ஷன் எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இது டைமென்ஷனுக்கு உள்ளது, ஓகேங்களா? இந்த லைன். ஓகே, ட்ராயிங் நமக்கு டாப் வியூ கிடச்சிச்சு. டிக் கொடுத்துட்டேன். இப்போது அந்த ட்ராயிங்க்கு போகிறேன். டாப் வியூ நம்ம ஓவராலாக க்ரியேட் பண்ணிட்டோம். இது என்ன அப்படின்னு நாங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு இல்லையா, இது வந்து இங்கே இருக்குங்கிறது தான் நமக்கு காமிச்சிருக்காங்க, ஓகேங்களா? மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்போது இங்கே ஒரு பாக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும். அந்த பாக்ஸ் தான் 48, இதோட அளவு 15, ஓகேங்களா? சாரி, 18 இந்த கொடுத்துருக்காங்க. இது 48, இது 18. அப்போது 48, 18க்கு நம்ம ஒரு பாக்ஸ் அந்த கார்னரில் ஆக்சுவலாக ட்ரா பண்ணணும். அதையும் இப்போ ட்ரா பண்ணிடலாம். ஓகே, சாலிட்வொர்க்ஸ் போகிறேன். இந்த கார்னரில் இன்னொரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். இப்போ இதுக்கு டைமென்ஷன் கொடுக்குறேன். 48 சொல்லியிருந்தாங்களா? அப்போது இது இருக்கட்டும். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் 48. இது 18.
ஓகே, இந்த அளவையும் நான் வெளில கொண்டு வந்துடுறேன். 18 தட்ஸ் ஆல். டிக் கொடுத்துருங்க. இப்போ இதையும் எக்ஸ்க்ளூட் பண்ணணும் நம்ம. ஓகே, தென் டாப் வியூவில் இன்னொன்றும் இருக்குது. இந்த அளவு ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பாக்ஸையும் நம்ம க்ரியேட் பண்ணணும். இதோடைய டைமென்ஷன் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு நம்ம ஐசோமெட்ரிக் வியூ தான் போய் ஆகணும். ஓகே, திக்னஸ் 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த கார்னர்லேருந்து அங்கே கொண்டு போயிட்டோம்னா 8க்கு முடிஞ்சிடும். ஃபினிஷ் டாப் வியூ. அப்போது ஸ்கெட்ச் ரெக்டாங்கிள், அதாவது கார்னர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்ஃபில்லாக பண்ணிடலாம். ஸ்கெட்சு ஸ்மார்ட் டைமென்ஷன். இதில் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு வந்து 8, 15 இருக்குது. ஆனால் நீங்கள் 8க்கு வரைஞ்சால் போதும். ஓகே, இப்போ ப்ராப்பர்லி நம்ம டாப் வியூவை ஃபினிஷ் பண்ணிட்டோம். பார்ப்போம். டாப் வியூ எடுக்கிறேன். டாப் வியூ ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த பாக்ஸ் வரைஞ்சிட்டோம். இது என்ன டாட் லைன் கேட்குறீங்கன்னா, இந்த ஹோல் இருக்கிறது தான் டாட் லைனாக காமிச்சிருக்காங்க. இந்த ஹோலை தான் டாட்டாக காமிச்சிருக்காங்க. பட் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணால் தான் இந்த ஹோலை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுவோம் 54க்கு. ஓகேங்களா? ஓகே, சாலிட் ஒர்க்குக்கு போய்க்கிறேன். ஃப்யூச்சரில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே எக்ஸ்ட்ரூட் பாஸ் பேஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதில் 54ன்னு என்டர் கொடுத்துருங்க. இப்போது எந்தெந்த பிளேனுன்னு கேட்குது. இப்போது இந்த பிளேனு, தென் இந்த பிளேனு, தென் இந்த பிளேனு. ஓகே சாரி, இதில் நம்ம ஒரு சின்ன திருத்தம் என்டர் கொடுத்துருங்க. ஃப்யூச்சர் எக்ஸ்ட்ரூட் பாஸ் பேஸ். இதில் 10ன்னு இருக்கு இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா 12 தான் கொடுத்துருக்காங்க. அதனால் 12க்கு இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுவோம். அப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் 54னே கொடுப்போம். ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாகவே நம்ம பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு தென் இதில் ஒரு கட் எடுத்து நம்ம அதை எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுன்னா ஓகே, இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், நான் சொல்கிறத செய்யுங்க. அப்படி இப்போது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி ஒரு எல் ஷேப் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு இதை மட்டும் 12க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணால் போதும். ஓகே, அப்போ 54 - 12ன்னு போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணணும். கட் பண்ணால் நமக்கு இந்த ஸ்பேஸ் கிடச்சிரும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது சாலிட் ஒர்க்ஸ் போய்க்கோங்க. இந்த பிளேன், டாப் பிளேன் கிளிக் பண்ணிக்கோங்க. டாப் பிளேன் ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது ஸ்கெட்சில் லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. அதாவது ரெக்டாங்கிள். ஓகே, ஒரு என்டிட்டிஸ் கிடச்சிருச்சு. டிக் கொடுத்துட்டேன். ஸ்கெட்சு ஸ்மார்ட் டைமென்ஷன். இது 42 சொல்லியிருந்தாங்க இல்லையா, 42ம் 18ம் டைமென்ஷன் ரைட்டானு பார்த்துட்டு வந்துடுவோம். சாரி, 48. அந்த 48 மட்டும் நம்ம ஆல்ட்ரேட் பண்ணிடுவோம். 48. ஓகே, தென் 8க்கு ஒரு லைன் வரைகிறோம்ல, அதையும் நம்ம வரைஞ்சிருவோம். இதுக்கெல்லாம் நீங்கள் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணிக்கோங்க. கார்னர் ரெக்டாங்கிள், ஸ்கெட்ச். இதனுடைய அளவு மட்டும் நம்ம குடித்தா போதும், 8. ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த என்டிட்டிஸை மட்டும் நம்ம தனியாக கொண்டு வரணும். அதுக்கு கன்வெர்ட் என்டிட்டிஸ், சாரி, நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இது மேலேயே. அப்போது இந்த மாதிரி நீங்கள் லைன் ட்ரா பண்ணணும். அப்போ தான் இது ஒரு என்டிட்டிஸாக கிடைக்கும். உங்களுக்கு சொல்கிறது நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தனி என்டிட்டிஸாக நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஃப்யூச்சர் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பாஸ் பேஸ் போயிட்டேன். எதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுங்கிறப்ப நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு, சாரி, ஃப்யூச்சர் எக்ஸ்ட்ரூட் கட்டு போயிட்டு இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரூட் கட் பண்ண போகிறோம். இது த்ரூ ஆலில் போயிட்டு இப்போ இதில் நம்ம 54ல் நீங்கள் 10 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வேல்யூ வரும். என்ன வேல்யூவாக இருக்கும்? 42 இருக்கும்.
அப்போ 42க்கு நம்ம போட்டால் போதும். இங்கே வேல்யூவை 42 என்டர். ஓகே, 42க்கு போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 12, அந்த 12 தான் இந்த ஹைட். ஓகேங்களா, இந்த ஹைட் இருக்கும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளாக இதை கொண்டு வரணும். ஆக்சுவலாக வந்து அது எப்படி இருக்குது அப்படின்னா ட்ரையாங்கிளாக இல்லாமல் அது வந்து ரெக்டாங்கிளாக இருக்குது. இது மாதிரி நம்ம ஒரு முக்கோணமாக கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சைடு வியூவில் பார்த்தோம்னா இந்த சர்க்கிளை க்ரியேட் பண்ணிடுவோம். சர்க்கிளுக்கு முதல்ல சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு, அதாவது மேலேருந்து கீழே 21ன்னு சொல்லியிருக்காங்க, அந்த 21க்கு ஒரு லைன் வரைஞ்சிருவோம் ஃபஸ்ட்டு. அப்போது இந்த ஸ்பேஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டேன். ஓகே, ஸ்கெட்ச்க்கு போயிட்டு மேலேருந்து கீழே ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். இந்த லைனோடைய வேல்யூ தான் 21. 21 என்டர். இப்போது டிக் கொடுத்துட்டேன். இப்போது இன்னொரு லைன், சென்டர் லைன் எடுத்து நீங்கள் சென்டராக லைன் ஒன்று பிரிச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் மட்டுமே தவிர இது ட்ராயிங்கில் கிடையாது. ஓகேங்களா, அதனால் டாட் லைனாக நான் பிரிச்சிட்டேன், அதாவது சென்டர் லைன்னு சொல்லுவாங்க. இப்போது சர்க்கிளை எடுத்துட்டேன். இந்த டாட்லேருந்து இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும். இதில் ஒரு பெரிய சர்க்கிள் நான் ஒரு குத்து மதிப்பாக வரைஞ்சிட்டேன். இப்போது இதோடைய அளவு 20 சொல்லியிருக்காங்க, அதாவது டயாமீட்டர் 20. ஸோ டயாமீட்டர் 20 நான் என்டர் கொடுக்க போகிறேன். இப்போ ஸ்கெட்சுக்கு போயிட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன் 20. ஓகே, 20க்கு இப்போ எனக்கு ப்ராப்பர்லி க்ரியேட் ஆகிடுச்சு. இதை வந்து நான் எப்படி இருக்கணும் ஆக்சுவலாக அப்படின்னா, இது எப்படி இருக்குன்னா த்ரூ கட், அதாவது ஒரு ஹோலாக தான் இருக்குது. இங்கே ஒரு சர்க்கிளாக இல்லை, இது ஒரு ஹோலாக தான் இருக்குது. அப்போ இதை நான் த்ரூ கட் பண்ணணும். தென் இந்த மாதிரி முக்கோணமாக கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு இந்த ப்ராப்பராக இந்த டயக்ராம் வந்து கிளியராக எனக்கு கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது ஒன்றும் இல்லை, இந்த பார்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட்டை கிளிக் பண்ணி, அல்லது நீங்கள் லைன் எடுத்துக்கோங்க. ஸ்கெட்சுக்கு போயிட்டு சிம்பிளாக இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. இப்போது ரெண்டுமே முடிஞ்சு. ஆக்சுவலாக ப்ராப்பராக இது இல்லை, டெலீட் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, இந்த ஃபேஸை கிளிக் பண்ணிட்டு, அதாவது பெரிய ஒரு பட்டன் இருக்கும் இல்லையா, அதாவது ஸ்பேஸ், அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு தென் ஸ்கெட்சுக்கு போயிட்டு லைன் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக வெயிட் பண்ணுங்கள், இதில் தான் நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இப்போது நீங்கள் லைன் க்ரியேட் பண்ணலாம். அப்போயும் லைன் க்ரியேட் ஆகலை. ஆக்சுவலாக எனக்கு இங்கே நான் இப்படியே க்ரியேட் பண்ணி பார்க்குறேன். ஆனால் இது எனக்கு ப்ராப்பராக இருக்கா அப்படின்னா டெஃபினெட்லி இல்லை. ஸோ நான் அப்போ ரைட் சைடு பிளேனுக்கு தான் போய் ஆகணும். ஓகே, ரைட் பிளேனுக்கு நான் போயிட்டேன். ரைட் பிளேனுக்கு போயிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டேன். ஸ்கெட்சு இப்போ லைன் கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். பட் நம்ம கீழேருந்து ஒரு டைமென்ஷன் சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த டைமென்ஷன் இப்போ எவ்வளோதுன்னு பார்க்கணும். எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 12 சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த 12 நம்ம இங்கே ட்ரா பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஒன்றும் இல்லை, இப்போது ரைட் பிளேன் ஸ்கெட்ச் நார்மல் டூன்னு கொடுத்துட்டேன். கரெக்டான பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸ்கெட்சு லைன் இங்கேருந்து இங்கே மேலே அந்த 12க்கு உள்ள லைனை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ 12க்கு நான் ஒரு லைன் வரைஞ்சிட்றேன். 12, தட்ஸ் ஆல். தென் இங்கேருந்து ஸ்கெட்சுக்கு போயிட்டு லைன், இங்கேருந்து இந்த லைனை நான் இப்படி இணைச்சிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போது ப்ராப்பர்லி நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த லைன் தேவையில்லை. அப்போது ஓகே, டெலீட் ஆகலாம், நோ இஷ்யூ. ஓகே, டெலிட் பண்ணியாச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் த்ரூ கட் பண்ண போகிறீங்க. ஃபீச்சர் எக்ஸ்ட்ரூடட் கட். எக்ஸ்ட்ரூடட் கட்டில் நான் எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா
இதில் வந்து பிளெண்டில் த்ரூ ஆல்னு கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக எனக்கு எங்கே செலக்ட் ஆகிருக்கு, நான் செலக்ட் பண்ணணும். ஆனால் இது அதுவாக செலக்ட் ஆனதுனால மறுபடியும் நான் வரேன். எக்ஸ்ட்ரூட் கட் த்ரூ ஆல், வெயிட், இதை ஒரு என்டிட்டிஸாக நம்ம க்ரியேட் பண்ணணும். நம்ம அதை சுத்தமாக மறந்துட்டோம். அப்போது இந்த மாதிரி பார்டரில் லைன் வரையணும், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ தான் இது என்டிட்டிஸாக கரெக்டாக வந்திருக்கு. இப்போது ஃபியூச்சரில் எக்ஸ்ட்ரூடட் கட், ஓகே, த்ரூ ஆல், என்டர். ஓகே, நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. தென் அதே ஃபியூச்சர் எக்ஸ்ட்ரூடட் கட், போனோம். ஃபியூச்சர் எக்ஸ்ட்ரூடட் கட், ஓகே. இதே மாதிரி இந்த பார்டர்லேயும் நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன். எதுக்குன்னா இந்த கன்வெர்ட் என்டிட்டிஸாக மாற்றுறதுக்கு, இந்த என்டிட்டிஸை தனியாக மாற்றுறதுக்கு. இப்போ ஃபியூச்சர் எக்ஸ்ட்ரூடட் கட்டில் த்ரூ ஆல், ஓகே, ஃபியூச்சர் எக்ஸ்ட்ரூடட் கட் த்ரூ ஆல், ஓகே. இப்போது இந்த சென்டர் லைனை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, சென்டர் லைன் ஒன்றும் நோ இஷ்யூ. இப்போது நமக்கு அந்த ட்ராயிங் ப்ராப்பர்லி கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒன்றும் இல்லை, கன்வெர்ட் என்டிட்டிஸை மட்டும் நம்ம விட்டுறோம். அது வேறு ஒன்றும் இல்லை. கன்வெர்ட் என்டிட்டிஸ் நீங்கள் மறந்துடாதீங்க. அதாவது ஒரு என்டிட்டிஸ், இப்போது இந்த ஆப்ஜெக்டில் ஒரு கட் எடுக்கணும் நீங்கள் அப்படின்னா இதுக்கு ஒரு தனி என்டிட்டிஸாக க்ரியேட் பண்ணிடணும். அதாவது என்டிட்டிஸ் அப்படின்னா ஒரு லைன் எடுத்துக்கிட்டு, இப்போ இந்த லைன் நான் எடுத்துட்டேன். இதில் இந்த மாதிரி பார்டரில் நீங்கள் ஒன் டைம் கொடுத்துடணும். அப்போ தான் தனி பார்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கலரில் வந்துருச்சு அப்படின்னா இப்போ இது தனி என்டிட்டிஸாக மாறிட்டுன்னு அர்த்தம். அப்புறம் தான் நீங்கள் இதில் எந்த ஒரு ஹோலுமோ இல்லை இதில் த்ரூ கட் பண்ணணும் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, ஃபைனலாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இதை க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்ப்போம் இதே மாதிரியே அது இருக்கா அப்படின்ட்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ப்ராப்பர்லாம் நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, இதுக்கு எதுவும் மெட்டீரியல் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்பியரன்ஸ் போகிறேன், மெட்டல் இல்லை பிளாஸ்டிக் எதுனாலும் கொடுக்கலாம், மீடியம், க்ளோசஸ், ஓகே. இல்லை இந்த என்ன கலர் நீங்கள் வேணாலும் வச்சுக்கலாம். இது தனியாக என்டிட்டிஸில் இருக்கனால இது மட்டும் ஒரு கலராக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு பண்ணி காமிச்சேன், அவ்வளோதான். ஓகே, ஃபைனலாக நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்ப்போம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போடுறேன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.